Welcome to Ramaswamy's Hindi Pradmik course. Hindi Pradmik பாடிய புஸ்தகத்தில் வாக் ஃபைல ரச்சனாவில் 2வது லெசன் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி பார்ப்போம். போன கிளாஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். அது வர்த்தமான் கால் 1 பார்த்தோம். இப்போ வர்த்தமான் கால் 2 பார்ப்போம். ப்ரெசன்ட் டென்ஸ் வர்த்தமான் கால்னா ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் இருக்கும், நிகழ்காலம். லெசன் 2. मैं रोज़ स्कूल जाता हूँ. ப்ரெசன்ட் இது பண்ணுறது. ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. நான் நாள்தோறும் பள்ளிக்கூடம் போகிறேன். கொஞ்ச நேரம் போகிறேன்றதை வந்து ப்ரெசன்ட் நிகழ்காலத்தை குறிக்கிறது. மே ஸ்கூல் ரோஜ் ஸ்கூல் ஜாத்தா ஹூன்னா அது ஜென்ஸு சொல்கிறதா இருக்கும், மேல் சொல்கிறதா இருக்கும். ஜாத்தின்னா லேடி சொல்கிறதா இருக்கும். ஸோ ஜாத்தா ஹூங்கிறது வந்து மேல் என்ன தெரிஞ்சுக்கணும், அது மேல் சொல்கிறதா இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. நான் தினந்தோறும் பள்ளிக்கூடம் போகிறேன். राम कब यहाँ आता है? राम when does राम come here? ராமுங்கிறதால ஆத்தா ஹேன்னு வந்திருக்கு. மேல் இது. when does ராம் come here? ராமன் எப்போது இங்கே வருகிறான்? ஹம் ஹிந்தி சீக்தே ஹே. அது டூலர் இருக்கிறதுனால சீக்தேன்னு வருது. ஹம் நாங்கள் ஹிந்தி சீக்தே ஹே. வி லேர்ன் ஹிந்தி. ஹம்னா நாங்கள் ஹிந்தி கற்கிறோம். ஹம் ஹிந்தி சீக்தே ஹே. வி லேர்ன் ஹிந்தி. நாங்கள் ஹிந்தி கற்கிறோம். தும் கஹா ரக்தா ஹே ஹோ. இப்போ வந்து மே ரோஜ் ஸ்கூல் ஜாத்தா ஹூ. மேலே வந்தால் ஹூன்னு முடியும்னு சொல்லியிருக்கேன். அதனால் முடிஞ்சது அந்த மாதிரி. ராம் கப் யஹா ஆத்தா ஹே. ஹே தான் வரும். ராம்னா வஹ் அப்படின்னு அவன் நீ வந்து கொஞ்சம் இருந்தால் ஹே தான் வரும்னு சொல்லியிருக்கேன். ஹே தான் வந்துருக்கேன். தும் ஹம் ஹிந்தி சீக்தே ஹே. ஹம்னா ப்ளூரல், அதனால் ஹே போட்டு லேசாக புள்ளி வச்சா ஹை. இது ஹே, இது ஹை. ஹம் ஹிந்தி சீக்தே ஹே. வி லேர்ன் ஹிந்தி. நாங்கள் ஹிந்தி கற்கிறோம். தும் கஹா ரக்தா ஹோ. தும்னு வந்தால் ஹோன முடியும்னு சொல்லியிருக்கேன். ரக்தே ஹோ. தும் கஹா ரக்தே ஹோ. அது தும்முன்னு வந்தால் இங்கே ரக்தேன்னு தான் வரும், ரக்தான்னு வராது. மேலாக இருந்தாலும் ரக்தான்னு வராது. தும்முன்னு வந்தால் ரக்தேன்னு தான் வரும். இது மேல்னு அர்த்தம். ரக்தின்னு வந்தது தான் ஃபீமேல் நம்ம எடுத்துக்கணும். அது ரக்தேன்னு வந்திருக்கு, இது மேல். தும் கஹா ரக்தே ஹோ. வேர் டு யூ லீவ். நீ எங்கே வசிக்கிறாய்? கியா சீதா காத்தி ஹே. சீதாங்கிறதுனால காத்தின்னு வருது. காத்தான்னு வந்தால் அது வந்து மேலே, சீதாங்கிற லேடி சொன்னாலும் காத்தின்னு வருது. கியா ஹிந்தி காத்தி ஹே. டஸ் சீதா சிங். சீதை பாடுகிறாளா? வே கியா காம் கர்த்தி ஹே. அது கர்த்தி ஹேங்கிறத எல்லாருமே பெண்கள்னு அர்த்தம். வேணா அவர்கள் எல்லாருமே பெண்கள்னு அர்த்தம். கர்த்திங்கன்னா எல்லோரும் பெண்களாக இருக்கிறதா அர்த்தம். கர்த்தாங்கன்னா ஜென்ஸ் இருக்கிறதா அர்த்தம், ஆம்பளை இருக்கிறதா. வே கியா காம் கர்த்தி ஹே. வாட் போட் டே டூ. எஃப்னா ஃபீமேல்னு போட்டு அதனால் கேட்டு. அவர்கள் பெண்பால் என்ன வேலை செய்கிறார்கள்? மே நகி காத்தி. அது மேங்கிறது வந்து காத்தின்னு வந்துருக்கிறதுனால அது ஃபீமேல்னு அர்த்தம். மேல் வந்து ஃபீமேல். மேனுங்கிறது வந்து ஃபீமேல்னு அர்த்தம். மே நகி காத்தி. நான் ஐ டூ நாட் சிங். நான் பாடுவதில்லை. ஃபீமேல்னு போட்டுருக்கு, இது பெண்பால்னு போட்டுருக்கு. காத்திங்கிறதுனால இது பெண்பால். தும் குச் நகி கர்த்தி. ஹம் குச் நகி கர்த்தி. கர்த்தின்னு வரும். இது ஃபீமேல்னால கர்த்தி, இது ஹம்ங்கிறதுனால கர்த்தி. நாங்கள் எல்லாம் ஃபீமேல்னு அர்த்தம். எல்லாம் ஃபீமேல்னு அர்த்தம், அதனால் கர்த்தின்னு வரும். வி டூ நத்திங். நாங்கள் ஒன்றும் செய்வதில்லை. எக்ஸசைஸ் பயிற்சிகள். சேஞ்ச் த ஜெண்டர் ஆஃப் த வெர்ப்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். கீழ்கண்ட வாக்கியம் உள்ள வினைச்சொற்களின் பாலை மாற்றவும். ஆண் பாலை வந்து பெண் பாலாக மாற்றணும், பெண் பாலை ஆண் பாலாக மாற்றணும். இப்போ வஹ் காத்தா ஹே. அவன் பாடுகிறான். காத்தாங்கிறதுனால மேல் வந்திருக்கு.
எப்படி மாற்றணும்? வக்கு காத்தி ஹேன்னு மாற்றணும். அவள் பாடுகிறாள் அப்படின்னு. இது வக்கு காத்தின்னு போடணும். வக்கு காத்தி ஹேன்னு போடணும். மே சுன்தி ஹே ஹூ, மே சுன்தி ஹூ. வக்கு காத்தா ஹே, அவன் பாடுகிறான். வக்கு காத்தி ஹே, அவள் பாடுகிறாள். மே சுன்தி ஹூ, நான் கேட்கிறேன். மேலே அர்த்தம் ஹூன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சுந்திங்கிறது பெண்பாடு இது. ஸோ இது ஆண் பாடம் மாற்றணும். மே சுன்தா ஹூ, மே சுன்தா ஹூ, அது ஆண் பாடம் மாத்திரம். மே சுன்தா ஹூ, நான் கேட்கிறேன். தும் கியா தேக்தே ஹோ, அது தும்முன்னு வந்தால் தேக்தான்னு வராது, தேக்தே தான் வரும். மேலுக்கு வந்து தேக்தேன்னு தான் வரும். தும்முன்னு வந்தால் தேக்தேன்னு தான் வரும். ஸோ இது மேல் இது ஃபீமேலாக மாற்றணும். அது தும் கியா தேக்தே ஹோ வந்து तुम क्या देखती हो பெண்பாலாக மாற்றணும். அது तुम क्या देखती हो. हम सागर जाते, हम सागर जाते हैं. हम சகர் जाते हैं. நாங்கள் நகரம் போகிறோம். ஜாத்திங்கிறதுனால வந்து இந்த ஹம்முங்கிறதுனால இந்த ஜாத்தின்னு வந்திருக்கு. ப்ளூரல் எல்லாம் மேலில் தான் குடிச்சிது. ஜாத்தின்னா ஃபீமேலாக குடிச்சிருக்கோம். அது மேலில் தான் குடிச்சிருக்கு. ஆண் பால் தான் குடிச்சிருக்கு. ஜாத்தி ஹோ வந்து ஹம் சஹர் ஜாத்தி ஹே, ஹே ஹே ஒன்றும் லேசாக புரிய வைக்கணும். ஹே ஹம் ஹேன்னு முடியும். ஹம் சஹர் ஜாத்தி ஹே, ஜாத்தி ஹே. ஜாத்திங்கிறது ஜாத்தியாக மாறும். பெண்பால் ஜாத்தி ஹே. ஆப் क्या करती है, ஆப் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆப் கியா கர்த்தி, கர்த்திங்கிறதுனால வந்து பெண்பால் குறிக்கிறது. பெண்பால் குறிச்சிருக்கு. ஆப் கியா கர்த்திகேன்னு ஆப் கியா கர்த்தி ஹே, அது வந்து பெண்பால் குறிக்கிறது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அது வந்து மேலே மாற்றணும். ஆப் கியா கர்த்தா ஹே, ஆப் கியா கர்த்தா ஹே. கர்த்திகை வந்து கர்த்தான்னு வரும். அதுக்கு ஆன்சர் இதில் இப்போ அந்த பாடம் வந்து 114வது பேஜில் இருக்குது. இந்த பாடம் 114 பேஜில் இருக்குது. எனக்குலாம் ஆன்சர் இங்கே இருக்குது. பின்னாடி நான் காட்டுறேன். आप क्या करते हैं. இது வந்து ஆன்சர் வந்து 143வது பக்கத்தில் இருக்குது. எல்லாத்தையும் ஆன்சர் 143வது பக்கம். ஆப்ங்கிறது இந்த இடத்துல நீங்கள்னு ஒரு நாள் கர்த்தி ஹே மேலே புள்ளி வச்சு ஆப் கியா கர்த்தி ஹேங்கிறது வந்து ஆப் கியா கர்த்தே ஹே. இது வந்து பூரல் ஆப். இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்கிறீர்கள் யார் சொன்னாலும் கர்த்தேன்னு வரும். ஆப் கியா கர்த்தே ஹே. வே ரோட்டி நகி காத்தே, அவர்கள் ரொட்டி சாப்பிடவில்லை. வே ரொட்டி நகி காத்தி, அது காத்தின்னு வரும். காத்திங்கிறது வந்து கூடங்கிறதுனால காத்தின்னு வந்திருக்கு. ரெண்டு காத்தான்னு வரும். அது கூட காத்திங்கிறது. வே ரொட்டி நகி காத்தே, அது வே ரொட்டி நகி காத்தி அப்படின்னு வரும். ஃபீமேல் வந்து காத்தின்னு வரும். மே சாய் நகி பீத்தி, அதாவது மே சாய் நகி பீத்தினா நான் வந்து டீ குடிக்க மாட்டேன், தேநீர் அருந்த மாட்டேன். அது பீத்திங்கிறதுனால அது பெண்பாலை குறிக்கிறது. இது ஆண்பாலாக மாறும். மே சாய் நகி காத்தா பீத்தா, மே சாய் நகி பீத்தா பீத்தா. தும் கஹா ஜாத்தி ஹோ, அதாவது தும்முன்னு வந்தால் எனக்கு ஜாத்தி வந்து பெண்பாலும் தெரியுது. ஜாத்தின்னு தும்முன்னு வந்தால் என்ன சொல்லியிருக்கேன், ஜாத்தேன்னு தான் வரும். அது தும்முன்னு வந்தால் ஜாத்தின்னு வரும். சூழலில் வந்தால் அந்த மாதிரி வரும் ஜாத்திகம். தும் கஹா ஜாத்திகம், தும் கஹா ஜாத்தி ஹோ, பெண்பாலை குறிக்கிறது. நீங்கள் எங்கே போகிறீர்கள், நீ எங்கே போகிறாய், நீ எங்கே போகிறாய்.
तुम कहाँ जाते जाते हो जातेன்னு வரும் தீங்கிறது தும்முங்கிறனால ஜாத்தேன்னு வரும் இல்லாட்டி ஜாத்தான்னு இருக்கும் தும்முங்கிறனால ஜாத்தேன்னு இருக்கும் तुम कहाँ जाते हो எங்கே போகிறாய் कौन दूध लाता है कौन दूध लाती है कौन दूध लाता है யார் பால் கொண்டு வருவார் कौन दूध लाती है இப்போ ஆண்பால் இருக்குது லாத்தாங்கிறதுனால ஆண்பால் இருக்குது कौन लोग दूध लाती है யார் பால் கொண்டு வருவார் कौन दूध लाती है मांगोगे लाता लाती है पेन पर आप कब गेलते हैं आप कब गेलते हैं आप வந்தனால இந்த புறநாள் கேல்த்தேன்னு வந்திருக்கு கேல்த்தேன்னு வந்து கேல்த்தின்னு வரும் आप कब गेलती हैं எப்போது நீங்கள் எப்போது விளையாடுவீர்கள் आप कब गेलते हैं அது வந்து आप कब गेलती हैன்னு வரும் பெண் பார்க்க गेलती हैன்னு வரும் அப்புறம் சேஞ்ச் த ப்ரொனவுன் இந்த ஃபாலோயிங் சென்டென்சஸ் கீழ்கண்ட வாக்கியங்கள் பிரதிபெயர் சொற்களையும் மாற்றுவோம் இந்த மேவை வந்து சும்மா மாற்றி என்ன வரும்னு கேட்குறாங்க அதான் மே ஜாத்தா ஹூ மேன் வந்தால் ஹூன முடியும் இது ஆண்பாலை குறிக்கிறது ஜாத்தாங்கிறதுனால ஆண்பாலை குறிக்கிறது அதுவே தும்மு வச்சு போனால் தும் ஜாத்தே ஹோ தும் ஜாத்தே ஜாத்தாங்கிறது ஜாத்தேன்னு வரும் தும்முங்கிறதுனால ஜாத்தேன்னு வரும் ஆண்பால் தும் ஜாத்தே ஹூ तुम जाते हो तुम जाते हो यूज तुम इंस्टेड ऑफ मेन बोल गए मेन के बदला गए तुम मैं जाता हूँ अதாவது நான் போகிறேன் तुम जाते जाते हो நீ போகிறாய் तुम जाते हो तुम जाते हो ன்னு வரும் मैं जाता हूँ வந்து तुम जाते हो அப்படின்னு வரும் நான் நோட் பண்ணிக்கிறேன் மேங்கிறது ப்ரொனோன்னு தும்முங்கிறது ப்ரொனோன்னு ப்ரொனோன்னு இதில் மாற்றி என்பது இங்கே ப்ரொனோன்னு போடுறது आप क्या गाते हैं என்ன சாப்பிடுகிறாய் அது யூஸ் வக்கு யூஸ் பண்ணுவோம் இப்போ ஆப்புக்கு பதிலாக வக்கு கியா இது காத்தேங்கிறதுனால வந்து இந்த ஆப்புங்கன்னு வந்ததுனால காத்தேன்னு வந்திருக்கு மேல் தான் வரும் காத்தினா ஃபீமேல் மேல் தான் வரும் காத்தேன்னு ஆப் அதனால் இப்போ வக்குன்னு போடுறோம் அவன் கியா காத்தா ஹே ஹே आप क्या गाते हैं அப்படின்னு வந்துட்டு वह क्या गाता है वह क्या गाता है वह सोता है அதாவது ஆண்பால் பிடிக்கிறது சோத்தாங்கிறதால ஆண்பால் பிடிக்கிறது அவன் தூங்குகிறான் வக் சோத்தா ஹே யூஸ் வேன்னு போடுது வே सोते हैं वह सोता है वे सोते हैं वे அவன் தூங்குகிறான் இது மாத்திரை இது அவர்கள் தூங்குகிறார்கள் வே சோத்தே வேங்கிறதால சோத்தேன்னு வரும் சோத்தே ஹே ஹம் காம் கர்த்தே ஹே மே யூஸ் பண்ணுவோம் ஹம் நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னு மே யூஸ் செய்கிறோம் நான் வேலை செய்கிறேன்னு பேசுகிறோம் மேனு போடுறேன் மே காம் கர்த்தா ஹூ இது ஆண்பால் கர்த்தேங்கிற ஹம்ங்கிறது வந்து கர்த்தேங்கிறதுனால இது ஆண்பால் மே காம் கர்த்தா ஹூ நான் வேலை செய்கிறேன்
वे जाती हैं யூஸ் ஹம் ஃபீமேல் தான், இதுவும் ஃபீமேல் தான் சொல்கிறாங்க. வே ஜாதி ஹேன அவர்கள் போகிறார்கள், ஜாத்தின்னா பெண்பால், அவர்கள் போகிறார்கள். யூஸ் ஹம், ஹம் ஜாதி ஹே, வே ஜாதி ஹே, அதே மாதிரி ஹம் ஜாதி ஹே, நாங்கள் போகிறோம். வே ஜாத்தினா அவர்கள் போகிறார்கள், ஃபீமேல் போகிறது. जातियाँ फीमेल बोलते हैं, यूज फ्रॉम फीमेल बोलते हैं. हम जाती हैं, नांगल पोगिरों. तुम क्या दौड़ते हो, तुम क्यों दौड़ते हो, यूज वे. तुम बंदा தேன் தான் வரும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆண் பாலாக இருந்தால் தேன் தான் வரும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வேக்கும் அதே தான் வரும். இது ஆண்பால் குறிக்கிறது, அது வேங்கிறனால அதுவும் ஆண்பால் குறிக்கிறது. தும் கியா தேர்த்தே ஹோ, தும் கியா தேர்த்தே ஹோ, தூண் ஆச்சா போட முடியுது. வே கியா தோர்த்தே ஹே, கூறங்கிறனால ஹேன்னு வரும். ஹா போட மேலே சின்ன குறிக்கிறது. வே கியோ தோர்த்தே ஹே, அவர்கள் ஏன் ஓடுகிறார்கள். தும் கியா தோர்த்து போனால் நீ ஏன் ஓடுகிறாய். வே கியோ தோர்த்தே ஹே அப்படின்னா ஹேன்னு வரும். தும் ஹோ वे के अंदर हैं, तुम वे क्यों दौड़ते हैं, और ये ओढ़ रहा है. हम गाते हैं, हम வந்து காத்தேங்கிறதுனால हम வந்து காத்தேன்னு வந்திருக்கு. பூர்வனால காத்தாக்கு மேலே காத்தேன்னு வந்திருக்கு. அது மேல் தான் தெரியுது. மேவை யூஸ் பண்ணணும். யூஸ் மே காத்தா ஹூ அப்படின்னு மே காத்தா, இது ஆண் பார்க்குறதுனால மே காத்தா ஹூ, மே காத்தா ஹூ. हम नांगल पाड़ीरों, मैं गाता हूँ, नान पाड़ीरें. हम गाते हैं, नांगल पाड़ीरों, मैं गाता हूँ, नान पाड़ीरें. आप चाय पीते हैं, वे चाय पीते हैं. आप நீங்கள் வந்தாலும் ஹேன் வந்திருக்கு. வே யூஸ் பண்ணாலும் அதுவும் ஹேன் தான் வரும். वे आप क्या पीते हैं, आप चाय पीते हैं, आप चाय पीते हैं. நீ டீ குடிக்கிற, நீங்கள் டீ குடிக்கிறீர்கள். वे चाय पीते हैं, आप चाय पीते हैं. அது வேற யூஸ் பண்ணால் வே சாய் பீத்தே ஹே. அவர் ஆப் சாய் பீத்தே ஹேனா நீங்கள் டீ குடிக்கிறீர்கள். வே சாய் பீத்தே ஹேனா அவர்கள் டீ குடிக்கிறார்கள். எல்லாம் நோட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சமூக வாசல் கமெண்ட் பண்ணுங்கள்.